வணக்கம். ஆம், நான் ஒரு பதிவுல சிரிச்சுக்கிட்டே என்னுடைய மன கஷ்டங்களை சொல்லி இருந்தேன். அப்ப ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தாரு. நான் சொன்னது கஷ்டங்களை, ஆனா சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அதனால அவர் சொன்னாரு, பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா கமெண்ட் பண்ணி இருந்தது அவர் ஒருத்தர் தான். அதனால அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாயம் விளையாடுறது அப்படின்னு ஒரு விஷயம். இந்த தாயம் விளையாடுறது இத சொல்லும்போது எனக்கு ஒரு பாரத மகாபாரதத்துல, நம்ம மகாபாரதம் சினிமாவா பார்த்திருக்கோம், கதையா கேட்டிருக்கோம், புத்தகமா படிச்சிருக்கோம். இன்னும் கூட நிறைய பேர் அதை சொல்ல நாம கேட்கிறோம். அதுல ஒரு சம்பவம், கிருஷ்ண பரமாத்மா அந்த போர் நடக்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பங்கு அதுல முக்கியமானது. அவராலதான் நடக்குது. அபிமன்யு இறக்க, சொந்த தங்கை மகன் இறக்க, அதையும் பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு பாரதத்துல. அப்ப அந்த திரௌபதி கேட்டாங்களாம் கிருஷ்ணர்கிட்ட, எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்களாம், கண்ணா, உன்னால முடியாதது ஒண்ணுமே இல்ல, அப்படி இருக்கும்போது இந்த போர் நடக்காம நீ தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த தாயம் விளையாடுறத வச்சு இந்த கதையும் இந்த சம்பவத்தையும் சொல்றேன் நான். அப்போ அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், அந்த பகடை விளையாடும் போது துரியோதனனோட சார்பா விளையாண்டது யார் அப்படின்னு கேக்குறார். அப்போ சகுனி அப்படின்னு சொல்றார். சகுனி. துரியோதனன் தன்னுடைய தாய்மாமன் மேல நம்பிக்கை வைத்து அவனை தன் சார்பா விளையாட வைக்கிறான். அது மாதிரி தர்மன் ஏன் செய்யல? தர்மருக்கு கிருஷ்ண பரமாத்மா மாமன் முறை. அது மாதிரி என் மேல நம்பிக்கை வைத்து தர்மன் ஏன் அதை செய்யல அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட் தானே? ஆனா நமக்கு இப்படி ஒரு நீதி கிடைக்காம போயிருக்கும், நீதி கதை கிடைக்காம போயிருக்கும். பிறர் சொத்துக்கு ஆசைப்படுறது தப்பு அப்படிங்கிற ஒரு நீதியை சொல்றதுதான் இந்த கதை. அது அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தாயம் விளையாடுறதுங்கிறது இன்னமும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, நகரங்கள்லயும் உண்டோ என்னமோ தெரியல, கிராமங்கள்ல ஓய்வா இருக்கிற அந்த பெரியவங்க இன்னமும் இந்த தாயம் விளையாடுறாங்க. மத்தியான நேரத்துக்கு மேல, சாப்பாட்டுக்கு மேல பலர் தூங்குவாங்க. சிலர் பொழுது போகாம இந்த தாயம் விளையாடுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இது வைகுண்ட ஏகாதசிக்கு இது ஒரு வழக்கமாவே இருந்தது, தாயம் விளையாடுறது நைட்ல. ஏன்னா பொழுது போகிறதுக்கு பொதுவா பெருமாளுடைய நாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு அவர் நினைவா இருக்கணுங்கிறது ஒரு நீதி. நம்ம பொழுது போறதுக்காக அந்த காலத்துல சிலர் தாயம் விளையாடுவாங்க வைகுண்ட ஏகாதசி இரவு அன்னைக்கு. கிராமங்கள்ல இன்னமும் பலர் வீட்டுல இந்த தரையில பாத்தீங்கன்னா, ஓய்வா உட்கார்ற இடத்துல தாய கட்டம் சிமெண்ட் போடும் போதே அதுல அந்த தாய கட்டம் பதிச்சிருப்பாங்க. கோடு மாதிரி போட்டு அப்படியே நிரந்தரமா சர்வீஸ்ல பல்பம் இது மாதிரிலாம் தேடாம சிமெண்ட் போடும் போதே அந்த தாய கட்டம் வரைஞ்சிருப்பாங்க. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நானும் விளையாடுவேன். சின்ன வயசுன்னு இல்ல, ஒரு 40 வயசு இருக்கும்போது வரைக்கும் வெறித்தனமா விளையாடுவேன். இந்த தாயக்கட்டம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இதுல அஞ்சு கட்டங்கள், குறுக்கும் நெடுக்கும் இப்படி 5 கட்டங்கள் வர்ற மாதிரி வச்சு விளையாடுவாங்க. அது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல 7 கட்டங்கள் வர்ற மாதிரி, 9 கட்டங்கள் வர்ற மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. அதுவும் ஒரு விளையாட்டு, அதுவும் நல்லா இருக்கும்.
அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன், இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கும், அதுவும் நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் எடுக்கும், சீக்கிரம் முடியாது, அதனால அது நல்லா இருக்கும். இதை விட நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு விளையாடுற அந்த ஒரு தாயக்கட்டம் இத ஏரோப்ளேன் அப்படின்னு, ஏரோப்ளேன் கட்டம்னு சொல்லுவாங்க. ஸ்கெட்ச் கிடைக்கல எனக்கு, பென்சில்ல போட்டேன் நானு. இத ஏரோப்ளேன் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் இந்த மாதிரி இப்படி இதோட லாஸ்ட் நின்றும். ஏன்னா ஒரு நாள் காயை வெட்டாம இப்படி உள்ள போக முடியாது, இப்படி உள்ள போய் பழம் எடுக்கிறது. இது ஏரோப்ளேன் கட்டம். இன்னமும் இது கிராமங்கள்ல வயதானவர்களால விளையாடப்படுது. இப்ப எதுக்கு இத சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, உடல் நலம் சரியில்லை. இதத்தான் நான் சிரிச்சுக்கிட்டே அது பதிவுல சொல்லியிருந்தேன். அதுக்குதான் ஒருத்தர் பைத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டார். முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு. கேன்சர் பிரச்சனை ஒரு பக்கம், மனநல பிரச்சனை ஒரு பக்கம். இதெல்லாமே தாங்கிக்கிட்டு வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்காவது ஒரு வீடியோ 3 மாசத்துக்கு ஒரு வீடியோ தான், 3 வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த தாயம் விளையாடுறது அது கொஞ்சம் மனச கூட மாத்தும். யாராவது கிடைச்சாக்க, தனியா பெரும்பாலும் தனியா தான் இருக்கிறேன். இப்படி தனியா இருக்கும்போது அந்த மனநல பிரச்சனைங்கிறது அதிகரிக்கதான் செய்யுமே தவிர குறையறதுக்கு வழியே இல்லை. இப்படி யாராவது ஒருத்தர் கிடைச்சா, முன்னாடி எல்லாம் அப்படி விளையாடுவேன். இப்படி யாராவது ஒருத்தர் இப்பெல்லாம் கிடைச்சாக்கா, இந்த தாயம் எல்லாம் விளையாடினாக்கா கொஞ்சம் எதையாவது மறக்கலாமே அப்படிங்கிறது ஒரு தோணுச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன், அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.